அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். தாவீது சொல்றாரு, எனக்கு மறைவாய் யார் என்ன சதி பண்ணாலும் என்னை விலக்கி காப்பாற்றுங்க, நீர்தான் என்னுடைய அரண்னு சொல்றாரு. அவர் கர்த்தரை தனக்கு அரணாக, தனக்கு பாதுகாப்பாக அவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீங்க எந்த மாதிரியான வலையில சிக்கி கொண்டு இருக்கிறீங்க? யார் உங்களுக்கு எகென்ஸ்டா என்ன காரியம் பண்ணிட்டாங்க? ஒரு சிலர் இருப்பாங்க, உங்களுக்கே தெரியாம உங்க திங்ஸ் எடுத்துட்டு போய் உங்களை அவர்கள் விரித்த வலையில உங்களை மாட்டி விட்டுருக்கலாம். இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு எதிராய் செய்த சூழ்ச்சிகளில், சதி வேளையில, மறைவாய் வைத்த வலையில நீங்க மாட்டிக்கொண்டு இப்போ முழிச்சிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு நான் என்ன செய்யறதுனே தெரியலன்னு சொல்லி தவிக்கிறீங்களா? இதெல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு அரணாயிருந்தா நீங்க இங்க மாதிரி மாட்டிருக்க மாட்டீங்க. இப்போ அது எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் இந்த நிமிஷத்துல, ஆண்டவரே நீர்தான் எனக்கு அரண், இந்த இடத்துல இருந்து இந்த மறைவான வலையில தெரியாம மாட்டிட்ட, இந்த சதி வலையில தெரியாம மாட்டிட்ட, என்னை விடுவியும்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அரணாயிருந்து உங்களை வெளியில கொண்டு வருவார். அந்த மனிதர்கள்கிட்ட நீங்கள் மாட்டினீங்கல்ல, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்கிட்ட எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த சூழ்நிலையில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்டு இதை செய்வீங்களா? கேட்காம இதை செய்து நீங்கள் மாட்டினீங்களா? நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும், நம்ம இது செய்கிறோமே, இந்த காரியத்தை நம்மக்கிட்ட இருந்து நம்ம இன்னொருத்தருக்கு தர்றோமே, இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இதை வாங்கிட்டு போகிற இந்த நபரால் எனக்கு பிரச்சனை வருமா? இவர் உண்மையிலேயே இது எதுக்காக கேட்கிறாரோ அந்த பர்பஸ்க்கு தான் இதை செய்வாரா, இல்லை வேற ஏதாவதுக்கு செய்து நம்மளை மாட்டி விட்டுருவாரான்னு நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள்ளே இருந்தால் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். இதை உங்ககிட்ட வாங்க வர்றான், ஒருவேளை இவங்க இதை தப்பாக யூஸ் பண்ணிடுவாங்களோ, இவங்க வைக்கிற பிரச்சனையில் நம்ம மாட்டிடுவோமோன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செகண்ட் தாட் வரும். ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து பேசுவார். அப்போ நீங்கள் அந்த காரியத்தை டிலே பண்ணலாம். ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே காரியம் இப்படி இருக்குது, நான் இதை செய்யட்டுமா வேண்டாமான்னு கேளுங்க. நீ போன்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக போகலாம். இல்லை ஆண்டவர் எதுவுமே சொல்லினா அவர் சொல்ல வரைக்கும் அமைதியாக காத்துருங்க. வேண்டான்னு சொன்னால் அதை அங்கேயே விட்டுருங்க. உங்களுக்கு தெளிவாய் புரிகிற வரைக்கும் நீங்கள் அந்த காரியத்தில் முடிவெடுக்கக்கூடாது. ஒரு மனிதன் நமக்கு எதிராக எழும்பும் பொழுது நம்ம அதிலிருந்து தப்பிக்கணும்னா கர்த்தரை நமக்கு அடைக்கலமாய் தெரிந்து கொண்டு அவரை சார்ந்து கொள்வதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை. அவன் இருதயத்தில் என்ன நினைச்சிருக்கிறான் அப்படின்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். உங்ககிட்ட சொல்கிறது வேற சொல்லலாம். ஆனால் அவன் வைத்த மறைவான வலையில் நீங்கள் சிக்க கூடாது. அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணணும், நிதானிக்கணும். இது எப்படி ஆகுமோன்னு சொல்லி நீங்கள் நிதானிக்கணும். கர்த்தரிடத்துல கேட்கணும். அவர் சொல்கிறபடி நடந்தால் நீங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. இப்போ மாட்டிருந்தா ஆண்டவரை பார்த்து கேளுங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களுக்கு அரணாயிருந்து சிக்கிக்கொள்ளாதபடி உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு நஷ்டம் வராதபடி உங்களை விடுவிப்பார். கர்த்தரை அரணாக கொள்ளுங்கள். இனி எந்த மறைவான வழியிலும் நீங்கள் சிக்க மாட்டீங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்கு மறைவான வலைகளை வைத்தார்களோ அவரவர் வைத்த மறைவான வலைகளிலே அவர்களே விழுவார்கள். நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை விடுவிப்பார்.